ஆண்டவர் சமூகத்தில் நல்லா தேவ சமூகத்தில் கொஞ்சம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய எப்பவும் வேதத்தை நிறைய படிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானபடி நிறைய படிப்பேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கொடுப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தை நிறைய எடுத்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சு ஜெபம் நான் வேதத்தை படிச்சுக்கிட்டேன். அப்போ ஆனா இந்த யோவான் புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன். யோவான் புத்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர் இந்த யோவான் புத்தகத்திலிருந்து ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், ஆமென். யோவான் புத்தகத்திலிருந்து கர்த்தர் யோவான் புத்தகத்தை படிக்கும்போது அதுல வந்து ஒரு வார்த்தைகள் வந்துகிட்டே இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்லுங்க சொல்லுங்க. சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. வாயை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டது. சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. அல்லேலூயா. சரி, ஓகே. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஸ்தோத்திரம், இது மாதிரி வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது எனக்கு. எதனால என்ன வார்த்தைங்க? கோபமா எதனா வந்துடுது, எதனா ஒரு வார்த்தைங்க இல்லை, அது நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பிரைஸ்லாம் என்ன சொன்ன? ஸ்தோத்திரம். ஆமா, எதனா வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம என்ன செஞ்சிருமோ, வாயிலுக்கு ஊழியக்காரன் வாயில என்ன வருது, அந்த வார்த்தைகள் இங்கிருந்து நம்ம பேசும்போது அது என்ன நம்ம சபைக்கு அது பலிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். எது? கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வதித்து விட்டார். சபை ஆசீர்வதித்து விட்டார். ஆமென். சரி, யோவான் புத்தகத்துல நான் 21 அதிகாரம் அப்படியே படிச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை நிறைய வருது. இந்த யோவான் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை நிறைய வருது. நம்ம பாடின பாட்டுல கூட ஒரு அடி வந்து நான் ஒரு அடி 2 தடவை பாடிருப்பேன். 2 தடவை பாடிருப்பேன். தெரியுமா எந்த பாட்டு? எல்லாரும் பாட்டுல 2 தடவை பாடிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு அடி மட்டும் சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். அல்லேலூயா. சரி, அப்புறம் நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது, இந்த 21 அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தை தொடர்ச்சியா வர்றத நான் பார்த்து கொண்டே இருந்தேன். கடைசியா 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 16, 31, 30. சாரி. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீ தேவனிடத்தில் இருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அறியவில்லை. மனிதனை இயேசு அறிந்திருக்கிறார், மனிதன் தேவனை அறியவில்லை.
இந்த யோவான் புத்தகத்துல 2 காரியம் இருக்கு. வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. என்னது? தேவனை அறியாத ஆட்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை அறியாத மனிதர்கள். இயேசு கிறிஸ்து மனிதர்களை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும். அல்லேலூயா. ஒருவன் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க பார்க்கல, எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லாம் அவருக்கு தெரியும். டாப் டு பாட்டம், ஆதி முதல் அந்தம், அல்பா ஒமேகா, எல்லாமே அவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா பைபிள்ல இதுல சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். நட்சத்திரங்களை குறித்து தெரியும், கடலை குறித்து தெரியும். நட்சத்திரத்தை பெயரிட்டு அழைக்கிறாரா? கடலை மீன் என்ன பண்றாரு? வர வைக்கிறாரு. எல்லாமே அவருக்கு தெரியும். வனாந்திரத்தை தெரியும் அவருக்கு, மலைகள் தெரியும். மலைகள்லாம் அவரை துதிக்கும் போது துள்ளுகிறதா, வனாந்திரத்தை அவருடைய சத்தம் அதிர பண்ணுகிறதா, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மிக முக்கியமா யோவான் புத்தகத்துல மனிதனை அறிந்திருக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13 நாங்க டக்குன்னு எடுங்க, நம்ம தப்புன்னு முடிக்க முயற்சி பண்ணலாம். சீக்கிரமா முடிக்கலாம். 18ஆம் வசனம், 13, 18. யோவான், உங்களை எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவே. சொல்லுங்க பார்க்கலாம், அறிவே. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு கொண்டவர்களை அறிவே. அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து அவருக்கு ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறாரா. அதனால்தான் அவர் மனிதனை நம்பி இணங்கவில்லை. மனுஷனுக்குள் இருப்பதை என்ன பண்றாரா? மனுஷனே அறிந்திருக்கிறார். மேல் தோற்றமும் அவருக்கு தெரியும், உள்ளான தோற்றமும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு வச்சு மறைச்சிட்டு நீ ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது செஞ்சாலும் அவர் பார்வையில நம்ம எப்படின்னா ஆயிடுவோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் பார்வையில நம்ம ஒருவேளை நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம நீதிகரிச்சு கொண்டு இருக்கலாம். அது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லாம் அவருக்கு தெரியும். சின்ன காரியம் கூட தெரியும். உள்ளத்திலிருந்து எழும்புகிற சின்ன பொறி இருக்கு பத்தியா, அது தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா மனுஷனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் என்ன பண்ணலையா அவரை அறியவில்லை. உலகம் என்ன பண்ணல அவரை அறியவில்லை. 1:26 சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். ஆமென். அவங்க எல்லாம் ஜனங்களை பார்த்து யோவான் சானகன் சொல்றார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்க அதுலயே 31ஆம் வசனத்தை யோவான் சானகன் சொல்லுகிறார், நானும் அவரை அறியாதிருந்தேன். இதுதான் மனுஷன். சொல்லுங்க பார்க்கலாம். நானும் அவரை அறியாதிருந்தேன். உலக அறியல, மக்கள் அறியல. யோவான் சானகன் கூட என்ன பண்ணல அவரை சொல்லுங்க அறியல. பிரைஸ் லார்ட். அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியல, மனிதனுக்கு அறிந்து கொள்ள முடியல. யோவான் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம். சமாரிய ஸ்திரீ அங்க என்ன சொல்றானா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர் என்ன. அவரு தான் பேசுறாரு.
என்னாச்சு? அல்லேலூயா. என்னது? அங்கதான் ஏசப்பா அங்கதான் இருக்கிறாரு. ஆனா அவரை குறித்து என்ன பண்ணல, அவருக்கு தெரியல. என்ன பண்ணல? கவனிங்க, தெரியல. அவரை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணல, அவளுக்கு தெரியல. நீங்க அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏசப்பா குறித்து அவங்களுக்கு என்னதான் தெரியுது? ஏசப்பா அற்புத அடையாளம் நன்மை செஞ்சா இவங்களுக்கு என்னதான் தெரியுது? பிசாசு பிடிச்சுக்கிறான். அல்லேலூயா. இவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கிறான் பாருங்க. இவனுங்க யூதருங்கல்ல எவ்வளவு மோசமான ஆட்களா இருக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு அற்புத அடையாளங்கள் நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில செஞ்சிருந்த போது அவரை குறித்து எப்படி அறிஞ்சிருக்கிறாங்கன்னா, அவர் பிசாசு பிடிச்சுக்கிறான். என்ன பிடிச்சுக்கிறான்? நிறைய பேருக்கு இந்த இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க. எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க? இயேசு என் வாழ்க்கையில நன்மையே செய்யல, ஆசீர்வாதம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சு அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரே அல்ல. ஹல்லேலூயா. இங்க நீங்க ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் யோவான் 14ஆம் அதிகாரம், நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணல, அறியவில்லைன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் போற வழி நீங்க அறி. சீசர்களுக்கு கூட என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை அறிய. இந்த உலகம் அறியல, உலக மக்கள் அறியல, யோவான் ஸ்நானகன் அவரை அறியல. சமாரிய ஸ்திரீ அற்புதம் செய்றார், என்னது வெளிப்பாடு சொல்றார், அவளுக்கு காரியங்களை செய்கிறார், அவளும் அறியல. யூதர்கள் அவரை அறியல. யூதர்கள் அவரை என்ன சொல்றாங்கன்னா, பிசாசு பிடிச்ச. சொல்லுங்க, என்ன பிடிச்சவன்? பிசாசு பிடிச்ச. இப்படியாக சீசர்களும் அவர்கள் அறியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களாமா? கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை தயவு செய்து உங்க இருதயத்தில் வைக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நாங்கள் உங்களுக்காக நல்ல ஊக்கமாக ஜெபிக்கிறதுனால, உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பிரயாசப்பட்டு எடுக்கிறதுனால தான் எங்களுக்கு என்ன வருது? என்ன வருது? ஊக்கமா போராடி 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 ஜெபிக்கிற போது தான் அப்பதான் கோபம் வருது. என்னடா அது, நம்ம ஜெபிக்கிறோம், இவங்க இது மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்ல தேவனுடைய வார்த்தை எடுக்கும் போது நல்ல பிரசங்கம் பண்ண அப்ப தடை வருமா, அப்பதான் கோவப்படுறோம். ஏன்னா பிரயாசப்பட்டது யாருதான்? தேவனுடைய வார்த்தை. எப்படி ஒரு தாய் ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகாய் செஞ்சு செஞ்சு அழகாய் என் பிள்ளைங்க சாப்பிடணுமே, நல்லா சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அழகா இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு என்ன பண்றது இல்ல, செஞ்சு கொடுக்கறது இல்லை, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு இல்ல. அல்லேலூயா. ஆமா, எதுனா சாப்பிடு, புளி குழம்பு சாப்பிடு. சார், நான் எப்பேற்பட்டாலும் எங்க விசுவாசிங்க வர போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வராங்க, அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், சத்தியத்தை நல்ல சத்தியம் கொடுக்கணும்னு சொல்லிதான் ரொம்ப தியானிச்சு ரொம்ப பிரயாசப்பட்டு பல மணி நேரம் ஜெபிச்சு பல மணி நேரம் வேதம் படிச்சு பல மணி நேரம் ஒரு மெசேஜ் எடுக்கிறதுக்கு ஆகுது. அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், தூங்காதீங்க தயவு செய்து, நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அப்போ உலகம் அவர் என்ன பண்ணல, அறியல. சீசர்கள் அவர் அறியல, சமாரேஸ்வரி அறியல, யூத மக்கள் அறியல, உலக மக்கள் அறியல, யோவான் ஸ்நானகன் அறியல, மற்றும் யாரும் அவர் அறியல. ஆனா அவர் எல்லாரை குறித்தும் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மனிதனை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே, என்ன குறித்து நீங்க சாட்சி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த சாட்சி பொய்யா போயிடும். ஏன்னா என்னை குறித்து நீங்க மேலோட்டம் தான் அறிந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ண, நான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்குறேன்னு சொன்னா அந்த சாட்சி மேலோட்ட பார்க்கறதுல கொடுக்குற சாட்சி.
ஆனா எல்லாமே அவருக்கு தெரியும். ஒருவேளை நீ சரியான ஆளாதான் நான் உன்னை திட்டா கூட ஆண்டவருக்கு உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீ நல்ல ஒரு சில நேரங்கள் நமக்கு வந்து தவறு வரும்போது பாசிட்டிவ் நல்லதுன்னு சொல்றானோ அதுவும் அவருக்கு தெரியும். உன் கெட்டதும் தெரியும், கெட்டதும் தெரியும், உன் நல்லதும் தெரியும், என் நல்லதும் தெரியும். அல்லேலூயா. இந்த நாள்ல நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறான். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய குணத்தை தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு அறிந்திருக்கிறார், நம்முடைய குணத்தை அறிந்திருக்கிறார். யோவான் 1:48 அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்திருக்கிறதுக்கு முன்னே அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றான். அல்லேலூயா. நாத்தான்வேல் சொல்றான், கேட்கிறான், நீர் என்னை எப்படி அறிவீர், என்னை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை என்ன பண்ண கண்டே. அல்லேலூயா. இவன் எங்கேயோ இருக்கிறான், இவர் எங்கேயோ இருக்கிறாரு. பாருங்க, இவருடைய கண்கள் கரெக்டா அந்த நாத்தான்வேலை பார்க்குது. அல்லேலூயா. பாருங்க, ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறான், சொல்றான், நீர் எப்படி என்னை அறிவீர் என்று சொல்லி ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்னா 47 சொல்லுகிறது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். சொல்லுங்க பார்க்கலாம், அவனுடைய குணத்தை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாங்க. ஆண்டவர் வந்து அநேக நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்தை அறிந்திருந்தாலும் நம்முடைய குணத்தை தான் மெயின் பண்றார், குணத்தை தான் பார்க்கிறார். அப்பதான் சொல்றான், ஆண்டவரே நீ எப்ப என்னை எங்க பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க? இல்லப்பா, உங்க குணத்தையும் பார்த்தேன், நீ இருக்கிற இடத்தையும் பார்த்தேன். சொல்லுங்க பார்க்கலாம், உன் குணத்தையும் பார்த்தேன், நீ இருக்கிற இடையும் பார்த்தேன். பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே குணத்தை தான் சொல்றாரு. சொல்லுங்க பார்க்கலாம், குணம் குணம். சொல்லுங்க பார்க்கலாம், குணம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நல்ல குணமும் அவருக்கு தெரியும், கெட்ட குணமும் தெரியும். நல்ல குணம் ஆள் இடத்துல ஆண்டவர் நெருங்கி பழகுவார், கெட்ட குணம் ஆள் இடத்துல விலகி ஓடுவார். ஏன்னா பைபிள்ல இருக்க நான் சொல்றேன் சம்பவத்தை. யோவான் 4:1-2 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக அவர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு கலிலே என்ன பண்ணாரு, மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். பாருங்க, ஸ்தோத்ரா. பாருங்க, பரிசேயர் வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து என்னது கர்த்தர் அறிந்த போது, யார் அறிந்த போது, பரிசேயரை குறித்து அறிந்த போது அவங்க கிட்ட போல விலகி ஓடினார். சொல்லுங்க பார்க்கலாம், எப்பேற்பட்ட ஆளுன்னு அவருக்கு நல்லா தெரியும், எப்பேற்பட்ட ஆளுன்னு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணார்னா, அங்கே நின்று அவங்களோட யுத்தம் பண்ணாம விலகி ஓடிட்டார். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். கெட்ட குணம் இருக்கிற மனுஷனை விட்டு ஆண்டவர் விலகி போயிடுவார், தூரமா போவார். ஏன்னா அவனால என்ன வரும், ஆண்டவருக்கு என்ன வரும், பிரச்சனை வரும். அப்ப அங்க ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்ன உடனே ஓடிட்டார், அப்படியே கடந்து போயிட்டார், கலிலேயாவுக்கு போயிட்டார், தன் சொந்த ஊருக்கு போயிட்டார், பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டார். அருமையானவர்களே, அதே நீங்க 8:37 படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களை அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? குணம். ஆண்டவரை குறித்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் சந்ததி. எனக்கு சொல்றாங்க, ஆமா நீங்க ஆபிரகாமின் சந்ததி தான், உண்மைதான். ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 40 கடைசி பகுதியில, ஆபிரகாம்
என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய கெட்ட குணத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவன் தீமை செய்கிற காரியத்தை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், ஒரு சில நேரங்களில் நம்முடைய குணத்தை என்ன பண்றோம்னா சோத்திரம் அப்படியே வெளியே காட்டுறோம், வெளியே நல்ல குணம் போல நம்ம காட்டுறோம். ஆனா அந்த நல்ல குணமும் தெரியும் ஆண்டவருக்கு, நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணமும் தெரியும். பாருங்க, அவங்கள பார்த்து விலகி ஓடினாரு, இவங்கள பார்த்து சொல்றாரு உங்களை குறிச்சு எனக்கு தெரியும். ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்றேன், நீ ஆபிரகாம் போல நீ இல்ல. ஆபிரகாம் என்னை நேசித்தான், ஆபிரகாம் சிநேகிதனா இருந்த. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, என்னை கொலை தேடுறீங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவ பிள்ளைகளை சொல்ல வர்றது என்னன்னா, நம்முடைய நல்ல குணங்களை தேவன் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும். நல்ல குணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய குணம் நம்மள இடத்துல நெருங்கி வருகிறதா இருக்கணும். ஆண்டவரே நெருங்கி வர்றதா இருக்கணும். நம்மளை பார்த்து அவங்களா பொல்லாத பெருமையா ஆளாங்க, இவங்களா பயங்கர கோவப்படுவாங்களே தெரியுமா, இவங்க கிட்டயா? அப்படி அல்ல. அப்ப பாருங்க, நாத்தான் வேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு 49 நீங்க 1ஆம் அதிகாரம் 49 அப்படியே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நாத்தான் வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பா. அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய சுபாவத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஹல்லேலூயா. உத்தம குணத்தில் பிரியப்படுகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உத்தம, கவடற்ற உத்தம குணத்தில் பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. அந்த உத்தம குணத்துல பார்த்தீங்கன்னா பெரிதான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். சொல்லுங்க, பத்திரமா நடக்கிறான். சொல்லுங்க, பத்திரமா நடக்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நம்முடைய குணம் மாறுபடுகிற குணமா இருக்கக்கூடாது, மாறி மாறி விகாரப்படுகிற குணமா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்ல குணம் இருக்கும், பார்த்தீங்கன்னா அப்புறம் எரிபுரின்னு ஆயிடக்கூடாது. எப்பயுமே சாந்தம் அமைதியில் ஆவி நமக்கு இருக்கட்டும். பாஸ்டர், நீங்க சபையில் அப்படி இருந்தா நல்லது பாஸ்டர். அல்லேலூயா. அப்படி இருந்தா இன்னும் நல்லதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க விட மாட்டேன் இல்லையா? அல்லேலூயா. இருக்க முயற்சி பண்றேன். அவன் அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் முதலாவது அந்த குணத்தை பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல குணமா இருந்தா கிட்ட வராரு, அவனுக்கு பெரிய காரியம் செய்யறாரு. கெட்ட குணமா இருந்தா விலகி போயிடுறாரு. அப்பா, இவனால நமக்கு என்ன வரும்? கெட்ட குணமல்ல, ஆள் மூலமா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வராது. இங்கே பாருமா, இங்கே பாருங்க. அல்லேலூயா. என்ன பண்ணாது? அல்லேலூயா. என்னது? மகிமைப்படாது. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும். அதனால ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணல, நிக்கவே இல்லை. எங்க ஓட்டாரு? கலிலேயாவுக்கு போயிட்டாரு. கலிலேயா வந்து எங்க போனாரு? எங்க போயிட்டாரு? 4ஆம் அதிகாரம் யார் வருதாங்க? சமாரிய ஸ்திரீர்த்த சுவிசேஷம் சொல்ல போயிட்டாரு. 2வது காரியம். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 5:6. படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்ன சொல்றாரு?
வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து, சொல்லுங்க, வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து. இதுதான் பிடிக்காது. வாய் திறந்து சொல்லுங்க, வெகு கால வியாதிஸ்தன் என்று அறிந்து. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா 38 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 30 வருஷம் இல்ல, 38 வருஷம் வியாதிஸ்தன் என்று அறிந்து. வெகு கால வியாதிஸ்தன், சொல்லுங்க பார்க்கலாம். வெகு காலம் அவனுடைய வாழ்க்கையில வியாதி என்ற பிரச்சனை, வெகு காலம். பாருங்க, அவர் பெதஸ்தா குளத்தாண்டிய போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சுற்றி 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 திரிந்து 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 ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? இவன் ரொம்ப நாள் வியாதிக்காரன், ரொம்ப நாள் வெகு காலம் வியாதிக்காரன் சொல்லிட்டு அவர் அறிந்தார். அல்லேலூயா. அறிந்து, சொல்லுங்க பார்க்கலாம், அறிந்து அறிந்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, நம்முடைய ஸ்தோத்திரம் பிரச்சனைகளை என்ன பண்றாரு? வெகு காலம் பிரச்சனையை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வெகு காலம் பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில, வெகு காலம் வியாதி, வியாதி என்ற பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வெகு காலம் ஒரு சில பிரச்சனைகள், வியாதி என்ற பிரச்சனை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது சோத்திரம், எந்த பிரச்சனை வெகு காலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்றது பாருங்க. அல்லேலூயா. அந்த வெகு கால பிரச்சனை தீர்றதுக்காக அவன் என்ன செஞ்சான்? 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில படித்து பார்த்தீங்கன்னா, பெதஸ்தா குளத்தண்டைக்கு போறான். பெதஸ்தா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரக்கத்தின் வீடு. இரக்கத்துக்காக கெஞ்சி பார்க்கிறான். யாராவது இரக்கம் பாராட்டுவாங்க நினைச்சான். யார் அவனை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணல? போடல. இந்த குளத்துல என்ன பண்ண? அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவான் தூதன். அந்த தூதன் கூட, நீ ஒரு நாள் இப்படி இருக்கிறியே, உன்னை தூக்கிட்டு போய் பெதஸ்தா குளத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல? அது கூட அவர் கூட செய்யல. அங்க இருக்கிற வியாதியஸ்தரும் கூட இருந்தவங்க அல்லங்க, அவங்க சொந்தக்காரங்க கூட என்ன பண்ணல? போடல. ஆனா ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், வெகு காலம் பிரச்சனை உள்ளவன் என்று சொல்லி அறிந்து என்ன நடக்குது? நீங்க அப்படியே 6ல இருந்து ஸ்தோத்திரம் நீங்க அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் வரையில படிச்சு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஹல்லேலூயா. வெகு கால பிரச்சனை அறிந்த ஆண்டவர் அந்த வெகு கால பிரச்சனையை தீர்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க கூடுமானால் உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதுன்னு மட்டும் இருக்காதீங்க, அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். அவன் உன் குணத்தை மாட்டான், அவர் அறிந்திருக்கிறவர் அல்ல. உன் நல்ல குணம் மாத்திரம், உன் கெட்ட குணமும் அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, அந்த கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவன் வெகு கால பிரச்சனை. அது போலதான் நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு காலம் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மலர்ந்து இல்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். இங்கே ஒரு ஸ்திரீக்கு வெகு காலம் பிரச்சனை. என்ன? எதிராளிக்கு அவளுக்கு இருக்கிற பிரச்சனை. அநீதியான நியாயாதிபதியிடத்துல வருகிறான். அங்க என்ன பண்ணல? ஸ்தோத்திரம், அங்க வெகு கால பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. அர்த்தம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அந்த நியாயாதிபதி, அழுதியான நியாயாதிபதியே வெகு காலம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை தீர்க்க கூடுமானால், தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளவர்களாகிய தம்மால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து சீக்கிரத்திலே பதில் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், என்னன்னா இந்த மகளுடைய வாழ்க்கையில கூட வெகு கால பிரச்சனை தான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய பிரச்சனை அப்பேற்பட்ட பிரச்சனை, வியாதி பிரச்சனை. இங்க இவளுடைய பிரச்சனை, ஏதோ ஒரு தீர்ப்பு வேணும் இவளுக்கு, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், இந்த வாழ்க்கையில மாறுதல் வேணும். வெகு கால வருகிறான், வெகு கால பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெகு கால பிரச்சனை அவர் அறிவார். அல்லேலூயா.
ஆயிரத்தி அல்லேலூயா சொன்னதாண்ணா? எங்கேயோ உட்காந்துக்கிறீங்களாண்ணா? ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றேன்னா, ரெண்டாவது காரியம் என்ன, நம்முடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வெகுகால பிரச்சனை நம்ம நிறைய நேரம் சொல்லி கொண்டு இருக்கு. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நான் சொல்ற காரியத்தை எனக்குள்ள எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போறார். அவர் ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஜெபம் பண்றேன், ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வெகு காலம் இந்த ஜெபத்துக்கு, இந்த இவன் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறான், இந்த இவனுக்கு என்ன வரணும், பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமா பதில் வரப்போகிறது. கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல உங்க வாழ்க்கையில கூட ஒரு சில வெகு கால பிரச்சனை எதாவது இருக்குமானால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாஸ்டர், ஆரம்பமே நீங்க அடிச்சு தூக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு வெகு கால பிரச்சனை எங்க மாறப்போகுது, மாத்திக்கோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. மூணாவது காரியம் பாருங்க, நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, நம்முடைய தேவைகளை தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேசலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். போதும். அவனுங்க மூணாவது காரியம் நம்முடைய தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்க 5ஆம் வசனத்தை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு இயேசுவை நோக்கி, பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் மலையில ஏறிட்டார். மலையில ஏறிட்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மக்கள்லாம் என்ன பண்றாங்க, வர்றாங்க. மக்கள்லாம் அப்படியே என்ன பண்றாங்க, அவரை நோக்கி வராங்க, அவருடைய உபதேசத்தை கேட்க வராங்க. அப்ப ஆண்டவர் அவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, இந்த வராங்களே இந்த மக்களுக்கெல்லாம் அப்பங்களை எப்படி கொடுக்கிறது? அப்பா, இவ்வளவு பேர் வராங்களே, இவர்களுக்கு அப்ப எங்க இருந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பிலிப்பை நோக்கி என்ன பண்றாரு, கேட்கிறார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டான். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. தான் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார் என்று காட்டிலும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்க போறதை அவர் அறிந்திருந்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, இங்க கீழே எல்லாரும் கொஞ்சம் ஹல்லேலூயா நல்லதான் சொல்லுங்களேன். என்னதான் ஆகுது உங்களுக்கு? ஒரே ஆள் தான் ஹல்லேலூயா சொல்றாங்க, மத்தவங்க பண்றாங்க. ஆமென். அப்ப தேவை என்ன பண்றாரு சொன்னா, இவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரையில ஆண்டவர் சமூகத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இருக்கிற போது நடந்த காரியம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது இல்லையா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். அப்போ முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் தேவன் அற்புதம் பண்ணாரு கிடையாது. எந்த நேரத்துல? அந்த நேரத்தில் தான் தேவன் அற்புதம் பண்ணார் கிடையாது. அதுக்கு முன்கூடி அவர் என்ன பண்ணிட்டாரு, பிளான் பண்ணிட்டாரு. அற்புதம் பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னே இப்போ நீங்க மத்திய எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த நேரத்தில் தேடுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க யோவான்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்கூட்டி ஆளை கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு. முன்கூட்டியா இங்க ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், 5 அப்பம் 2 மீன் எடுத்து வந்திருக்கிறான். நீங்க கீழே அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்தோத்திரம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் இருந்த 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் எத்தனை ஜனங்களுக்கு?
அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்ம தேவைகளே முன்கூட்டியே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அறிந்த தேவன் அங்கே தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே அற்புதம் செய்கிறதுக்கு ஆலயம் வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? ஆமா, தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பதற்கு ஆட்களையும் வச்சிருக்கிறார். அவன் கொடுக்காத ஆளு கூட என்ன பண்ணுவான்? கர்த்தர் நம்முடைய தேவைகள் இருக்குமானால் கொடுக்காதவங்க கூட என்ன பண்ணுவான்? கப்பிய கூட கொடுக்க வைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்காதவங்க கூட கொடுப்பான். நம்முடைய தேவைங்க சொல்லுங்க, கொடுக்காதவங்க கூட கொடுக்க பாருங்க. ஸ்தோத்திரம். சின்ன பையன் ஆனாலும் இவனை ஆண்டவர் கொடுக்க வச்சிட்டாரு. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, படிங்க பார்க்கலாம். மத்தேயு 6:8. நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யெகோவாயிரே சொல்லுங்க. யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னே அங்க ஆடு மாட்டி கொண்டு இருந்தது. அல்லேலூயா. அது யாருடைய மாடோ யாருடைய ஆடோ தெரியாது. தேடி தேடி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டான். அங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் அங்க முன்கூட்டி அற்புதம் நடந்திருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்னையே தெரியும். இங்க முன்னையே தான் என்ன பண்ணிட்டாரு? ஏற்பாடு பண்ணிட்டாரு. வர்றதை பார்த்த உடனே முன்கூட்டியே சொல்லிட்டாரு, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண ஆகாரம் கொடுக்கணும். சொல்லுங்க. வெறுமையா ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல வருகிறவங்களை ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, வெறுமையா அனுப்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-7 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திர பேதுரு அவருடைய கூட்டாளிகளும் வெறும் போட்டோடு கூட வராங்க, வெறும் ஸ்தோத்திரம் வலையோடு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தேவை குறித்து அவங்க சொல்லவே இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கவே இல்லை. ஆனாலும் இறங்கி போய் என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். ஆமென். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25-27 படிச்சு பார்த்தீங்கன்னா சீசரை பார்த்து சொல்றாரு, பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கடலுக்கு போய் என்ன பண்ணு, தூண்டில் போடு. என்னது? தூண்டில் போடு. தூண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா முதல் மீன்ல என்ன இருக்கும்? வெள்ளிக்காசு இருக்கும். அவன் அப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு தேவை, நம்முடைய தேவை வரப்போகுது என்பது முன்கூட்டி அவருக்கு தெரியும். நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்துருக்கு. ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் பணம் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கலேன், நம்ம என்ன நினைப்போம், அது இதெல்லாம் செய்வோம்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஏதோ ஒரு தேவை இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ தேவைகளை அறிந்த தேவன். அல்லேலூயா. முதலாவது எதை அறிந்தார்? நம்முடைய குணத்தை அறிந்திருக்கிறார். இரண்டாவது வெகு கால பிரச்சனை அறிந்திருக்கிறார். மூணாவது தேவை அறிந்திருக்கிறார். நாலாவது காரியம் பாருங்க, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். எதற்குன்னு சொன்னால் யோவான் 10ஆம் அதிகாரம் 27 சீக்கிரம் அடுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆடுகளை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க. ஆடுகளை அறிந்திருக்கிறார். என்னத்துக்கு அறிந்திருக்கிறார்? என்ன அறிந்திருக்கிறார்? 27 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்புறாரு, தம்முடைய பிள்ளைகளை நம்புறார்.
எதுக்கு நம்புறாரு? கவனிங்க. எனக்கு பின் செல்லும், கிறுக்கு முறுக்கு பண்ணாது, அல்லேலூயா, ஓடாது, அப்படி இப்படி ஓடாது. அவருக்கு தெரியும், என் மக்கள், என் பிள்ளைகள், என் ஆடுங்க, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன், அவைகளுக்காய் என் ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, என் ஜீவனையும் கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்மளை நேசித்திருக்கிறார் ஆண்டவர். நம்மை குறித்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். இது ஒரு நாள் அந்த ஆடு என்னை விட்டு பின்மாற்றமா போவாது, என் பின்னாடியே தான் வரும், என்ன பிரச்சனையாலும் என் பின்னாடி தான் வரும், எந்த சூழ்நிலையாலும் என் ஆடு என் பின்னாடி தான் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னாடி வர ஆடு எனக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், என் பின்னாடியே வருதுப்பா. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆட்டை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நான் அவைகளுக்காக என்ன கொடுத்திருக்கிறேன்? ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? நான் என் அன்பையே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என் அன்பை விட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தூரமே போக மாட்டாங்க. நான் இவர்களை நம்புறேன், நான் இவர்களை நம்புறேன், இந்த ஆடுகளை நான் நம்புகிறேன். இவர்களை என்னை விட்டு தூரம் போக மாட்டாங்க, என் பின்னாடி தான் வருவாங்க. ஏனென்றால் என் அன்பை இவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மேய்ப்பன் எனக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று என் ஆடுகள் என்னை குறித்து அறிந்து கொள்ளும். 10ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். சொல்லுங்க, அவைகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை நடத்தி கொண்டு போகிறான். அவர் நடத்துறபடியே நடக்குது. எப்படி நடக்குது? இந்த ஆடு எப்படி நடக்குது? அவர் நடத்துறபடியே நடக்கும். நம்பணும், ஆண்டவர் நம்புறாரு. நம்ப ஆடே, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆடே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்புறார், மேய்ப்பன் நம்புறார். உனக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் நம்புறார். உன் பேரை சொல்லி அழைச்சிருக்கிறார். பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஜோஷுவா, ஜோஷுவா. உன் பேரை தான் சொல்ல சொன்னேன். என் பேரையா சொல்ல சொன்னேன்? என் போற எல்லாரும் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே முத்து கொட்டிடும். சொல்லுங்க பார்க்கலாம். நீதாம்மா சொல்லலாம், உன்னதாம்மா. நான் பேர் ஓவே. அல்லேலூயா. சொல்லுங்க. காந்தி ஜெப ஜெயா, ஜீவிதா, சாலோம், கலை, ஜெனிஃபர், தீனா. எங்க போறீங்க? வாங்க, என் பின்னே வாங்க. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நம்ம அப்ப பாடணும் அந்த பாட்டை. எப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாடணும். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிக்க போற அடுத்த குறிப்பு சொல்லி 5, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியருக்கு பின் சொல்லாமல் அவனை விட்டு ஓடி போவென்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்நிய சத்தத்துக்கு காதை அடிச்சுப்பாங்க. ஆண்டவர் அங்க பேசுறாரு, பேசுற உடனே எல்லாம் அடிச்சுக்கிறான். ஆனா சீசர்கள் காதை என்ன பண்றாங்க? உற்று கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. பிசாசு சத்தத்தை, மற்ற நம்மை திசைக்கு திருப்பக்கூடிய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அவருக்கு பின் செல்லும் என்று ஆண்டவர் நம்புகிற அந்த ஆடு
மற்ற சத்தத்தை கேட்காது, என் மெய்ப்பனுடைய சத்தத்தை தான் நான் கேட்பேன். ஹல்லேலூயா. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக கூலிக்காக வேலை செய்கிறபடியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆனா மெய்யான மெய்ப்பன் கவலைப்படுறான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்காக கவலைப்படுகிற ஒரு மெய்ப்பன் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மெய்ப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்ட மெய்ப்பன் நாம் அறிஞ்சிருக்கிறார், நம்பிக்கையோடு அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்துட்டேன் நான், இவங்களுக்காக கவலைப்படுறேன் நான். அதனால இந்த ஆடு என்னை விட்டு என்ன பண்ணாது, போகாது, ஒரு காலம் போகாது. அந்நிய சத்தம் வருது, ஓனாய் வருது, எல்லாம் வருது, வந்தாலும் இந்த ஆடு மெய்ப்பனுக்கு பின்னாக மட்டும்தான் போகும். அல்லேலூயா. அவனுக்காக வாசல் திறக்கப்படும். அவனுக்காக கவலைப்படுகிற ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமா, யோவான் 6:66 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பின்வாங்கி போனார்கள். பின் செல்ல வேண்டியவர்கள் பின்வாங்கி போனார்கள். அந்த ஆடுகளை ஆண்டவர் நம்பல. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அந்த ஆண்டவர் நம்பல. அந்த ஆடுகளை ஆண்டவர் நம்பல. உபதேசத்தை கேட்குதுங்க, எல்லாம் கேட்ட பின்பு கூட அந்த உபதேசத்தை விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா ஒரு சில ஆடுங்க அங்க சொல்றாரு, எங்கே போவோம், யாரிடத்தில் போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. அவர் கடிந்து கொண்டார், திட்டினார், எல்லாம் பண்ணார். ஆனா அந்த ஆடுங்க அவரை விட்டு என்ன பண்ணல, போகவே இல்லை, பின் சென்றுகிட்டே இருக்கு. ஏன்னா கவலைப்படுற மெய்ப்பன் இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற மெய்ப்பன் அவர். அல்லேலூயா. ஓனாய் வருகிறத பார்த்து அந்த ஓனாய என்ன பண்ணுதுன்னா சொல்லிட்டு அடிச்சு துரத்துகிற மெய்ப்பனவர். அல்லேலூயா. ஓனாய் கிட்ட இருந்து பாதுகாக்கிற மெய்ப்பனவர். அல்லேலூயா. ஆகினால நம்புற மெய்ப்பன், நம்புற இயேசு கிறிஸ்து நம்மை நம்புகிறார். எப்படி நம்புறாருன்னா, என்னை பின்பற்றியே வரும் இந்த ஆத்துமா, இந்த ஆடு என்னை பின்பற்றி வரும். அல்லேலூயா. மூணாவது கடைசி, அஞ்சாவது கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யோவான் 16:19 கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன். அதை குறித்து நம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ. ஆண்டவர் எங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார். மனுஷனை குறித்து, சீசர்களை குறித்து அறிந்திருக்கிறார். அதை குறித்து தமிழத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை அறிந்து. சொல்லுங்க, விரும்புகிறதை அறிந்து. எல்லாம் வாயை திறந்த நல்லா நம்முடைய நாவுகளை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விரும்புகிறதை அறிந்து. அல்லேலூயா. என்ன அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி எதை விரும்புகிறாங்க, அது ஏதோ கேட்க விரும்புகிறாங்க. என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய மரணத்தை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லிக் கொண்டு வரும்போது நீங்க அதே 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வசனம் பார்த்தீங்கன்னா, அங்க அவருடைய மரணத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வர்றாரு. சொல்லிக் கொண்டு வரும்போது உயிர் தேர்தலை குறித்தெல்லாம் சொல்றாரு. சொல்லும் போது அப்பதான் சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது என்ன சொல்றாரு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு யோசித்து கொண்டு வரும்போது தான் அப்ப அவர்கள் அதை குறித்து என்ன பண்றாரா, தம்மிடத்தில் கேட்க விரும்புகிறதை அவர் அறிந்து. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க அதே 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதை விலக்கி சொல்றாரு. அவங்களுக்கு என்ன பண்றாரு, விலக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு,
பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம், என்னது ஸ்திரியானவள் நீங்க அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் என்ன பண்ண துக்கப்படுவீங்க, நான் உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போறதை குறித்து போயிட்டு நான் மறுபடியும் வருவேன், வரும்போது உங்கள் துக்கம் எப்படி மாறும், சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ சீசர்கள் கேட்கிறத அவர் அவங்க விரும்புறத ஆண்டவர் செய்யறார். சொல்லுங்க பார்க்கலாம், விருப்பத்தை சொல்லுங்க, விருப்பத்தை செய்கிறார், நிறைவேற்றுகிறார். ஆமென். விரும்புகிறத ஆண்டவர் செய்கிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். ஆண்டவர் ஏன் சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சொன்னால், சாலமோனுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். சாலமோனுக்கு தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு, நான் தருவேன். சொல்லுங்க பாக்குங்க, நம்முடைய விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, விருப்பத்தை நான் விரும்புறதெல்லாம் அவர் கொடுத்துருவாரா? எது எது கொடுக்கணும் அவருக்கு நிச்சயம். எவ்வளவு பெரிய காரியமானாலும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய விருப்பம், ஒரு சில விருப்பம் பார்த்தீங்கன்னா, செத்தா கூட நல்லா இருக்கமே, தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல எல்லாரும் இப்போ இன்னைக்கு சபை இருந்திருக்கேன், நானே போயிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் தான் மருகை ஆயிருப்பேன், 2வது பாஸ்டமா இருப்பேன். பாஸ்டமா தான் முதல்ல, இல்ல நான் தான் முதல். சரி, முடி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்றாரு, அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அவள் விருப்பத்தோடு ஆண்டவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறான். எப்படியாவது தன் குடும்பத்துல தன் மகளுக்கு எதையாவது நல்லது நடக்கணும், என் மகளுக்கு அற்புதம் நடக்கணும் சொல்லி விருப்பத்தோடு வரா. நடந்த காரியம் என்ன? அவளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த மகளுக்கு, அவளுடைய மகளுக்கு நல்லது நடந்தது, சுகம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, அற்புதம் நடந்தது, அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், யான் விரும்புகிறது அவருக்கு தெரியும். சொல்லுங்க, நான் விரும்புகிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் விரும்புறது அவருக்கு தெரியும், தெரியும், தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்புறம் வேதையான விருப்பத்தை அவர்கிட்ட சொல்ற போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இவரை விரும்புகிறேன், எனக்கு கொடுத்தாருனால எந்த விருப்பம் கிடையாது. அத நான் சொல்லல, பாஸ்டர் சொல்லிட்டாரு, விருப்பத்தை நிறைவேற்றேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த விருப்பங்களை நான் சொல்லவில்லை, நியாயமான விருப்பங்களை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். கடைசியா யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவன் வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து சுகமாக விரும்புகிறாயா? சொல்லுங்க, விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. விரும்புறேன்னு சொன்ன உடனே அவர் விருப்பத்தை பார்த்து அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. விரும்புறதுனால தான் 38 வருஷமா அங்க இருந்துகிட்டே இருந்த ஆண்டவருக்கு தெரியும், விருப்பம் இல்லைன்னா நான் செத்தா சாவுறேன், நான் போறேன், வீட்டுக்கே வந்துடுறேன், எங்க சும்மா உட்காந்துக்கிட்டு எவனா வந்து உட்காந்துடுறான், சுகமாயி போறான். இத்தனை 38 வருஷம் அந்த வியாதியில இருக்கிறேன், என்னால முடியல, நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அந்த விருப்பத்தினால்தான் அவன் அங்கேயே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப விரும்புகிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. சொல்லாமே. கடைசியா எழுந்துருங்க பார்க்கலாம், எழுந்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம என்னத்தை ஆண்டவர் நம்முடைய வெகு கால பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், மாற்றுவார். சொல்லுங்க, மாற்றுவார். அதற்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. என்ன வெகு காலம் பிரச்சனை விட்டு சொல்லுங்க, என்ன வெகு கால பிரச்சனை
சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு மறைஞ்சு